அன்பிற்குரிய மாத்தூர் பகுதியில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முன்னாடியே டைம் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. அதிமுக இப்படி பண்ணிடுச்சு, திமுக இப்படி பண்ணிடுச்சு அப்படின்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நேரடியாக நாம் தமிழருக்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்தணும், ஏன் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு முன்னெடுப்பை பண்ணணுன்றதை சொல்கிறேன். இந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு பொய்யான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசில் நான் முடியாத போது ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னா அப்படியே வயிறு வலிக்குது துடிக்குது அப்படின்லாம் சொல்லி படுத்துப்பேன். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரைடு வந்திருக்கு. அப்போது ஒரு அமைச்சர் எப்படிலாம் நடித்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இதே அமைச்சரை அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவர் ஊழல் மந்திரி, அவர் உடனடியாக பதவி விலகணும்னு இன்னைக்கு இருக்கிறவங்க பேசினாங்க. அதிலிருந்து மாறி இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னாச்சு, அவர் பரிசுத்தாவியா மாறிட்டார். உடனே அவர் இப்போ அவருக்கு ஒரு துறையை கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி துறை? பணம் குவிக்கிற துறை. ஒரு துறையும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிடலாம். பேர்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வர துறை. கரண்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க, இந்த அறப்போர் இயக்கம் காமிச்சிருக்காங்க. அதே டிரான்ஸ்ஃபார்மரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற டிரான்ஸ்ஃபார்மர் 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. நல்லா வெளிப்படையாக தெரியுது. யூடியூப்பில் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆனால் யாராலையும் என்னையும் சொல்ல முடியல. அப்படி ஒரு நடிப்பு. அதை நான் சொன்னல, சின்ன வயசில் அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி நான் நடிப்பேன். அது மாதிரி அப்படியே உடனே வந்து ஐயா வலிக்குதே வலிக்குதே. உடனே அவரை கூட்டின்னு போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு எந்த டாக்டருமே இல்லை. ஏன்னா சரியாக படிக்கல. கேட்டிருக்காங்க, டாக்டர் சரியாக படிச்சிங்களா? படிக்கல. உடனே காவிரிக்கு கூட்டின்னு போய் பார்த்து சரி பண்ணியிருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, வந்தவுடனே டாஸ்மாக மூடணும், குடியை ஒழிக்கணும். உடனே இந்த அதிமுக ஆட்சி இப்படி பண்ணுது எல்லாமே கத்துனாங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க. தடுப்பு வச்சு மறைச்சிட்டாங்க. டாஸ்மாக மறைச்சிட்டாங்க. மறைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பின்பக்கம் வச்சிருக்காங்க. டாஸ்மாக் பின்பக்கம் உள்ளது நாங்கள் மறைத்துள்ளோம், குடியை கெடுக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே போய் குடித்துக் கொள்ளுங்கள்ன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அப்போ என்ன சொல்றதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதை நம்பி மறுபடியும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இது எவ்வளோ பெரிய குற்றம், இந்த நாட்டை அழிக்கிற விஷயம் இல்லையா? இப்போ நாம் தமிழர் வந்தால் என்ன பண்ணோம்? நாம் தமிழரில் பேச்சு கிடையாது. இப்போ ஒன்று சொல்லுவோம், அப்போ ஒன்று சொல்லுவோம், மாற்றி பேச விருப்பம்லாம் எதுவும் கிடையாது. என்ன சொல்றது நாம் தமிழர்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மனிதனுக்கு தேவையான குடிநீரை, நல்ல தரமான குடிநீரை குடிப்போம். இப்போ எல்லாம் கேன் வாங்குறீங்க இல்லையா? வீட்டில் ஒரு கேன் 25 ரூபா, வாரத்துக்கு 3 கேனாவது தேவைப்படும், 75 ரூபா. நீங்கள் மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 18,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி செலவு பண்ணும். அடுத்தது நாம் தமிழர் என்ன சொல்லுது? நாங்கள் வந்தால் தரமான கல்வியை அரசு பள்ளிகளிலேயே வழங்குவோம். நம்ம ஏன் அரசு பள்ளிகளில் சேர்க்கறதில்ல? எந்த அமைச்சராவது சட்டமன்ற உறுப்பினராவது அவங்களுடைய மகளையோ மகனையோ இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் சேர்த்துருக்காங்களா? யாராவது ஒருத்தர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்போ அது இல்லாதவங்களுக்கு தான், இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனால் நாம் தமிழர் என்ன சொல்லுது? நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறப்பான கல்வியை மக்களுக்கு கொடுப்போம். ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தானா 1 லட்ச ரூபான்றது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது இல்லையா? அப்போ 2 குழந்தைங்க இருந்தால் 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டணும். அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, 10 லட்ச ரூபாய். இந்த 10 லட்ச ரூபாய் ஒரு குடும்பத்து கையிலையும், ஒரு மிடில் கிளாஸ் கையில் அந்த 10 லட்சம் இருந்ததுன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இவங்க போடுற 2000 ரூபாய்க்கும் இவங்க கொடுக்க போற அந்த 1000 ரூபாய் இலவசத்துக்கும், டிவிக்கும் மிக்சிக்கும், அந்த டிவி ஓடாதது வேற விஷயம், மிக்சி ஓடாத வேற விஷயம், சவுண்டு வரும் ஆனா அரைக்காது. அந்த மிக்சிக்கும் ஓடி நம்ம எதுக்கு பண்ணணும்? 10 லட்ச ரூபாய் ஒரு நடுத்தர மக்கள் கையிலேயே இருக்கும். 10 லட்ச ரூபாய் வாங்கிட முடியாதா? நீங்க நினைச்சு லக்ஸரின்னு சொல்ற ஐட்டம், காரை தவிர வீடை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த 10 லட்ச ரூபாய் வாங்கிட முடியும். கரெக்டுங்களா? உங்க ஃப்ரிட்ஜி, கலர் டிவி, எல்இடி, மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே இந்த 10 லட்சம் வந்துடும். ஸோ ஒரு ஆட்சி, ஒரு கட்சி சரியான முறையில்
சரியான முறையில் கல்வியையும் சுகாதாரத்தையும் ஒரு மக்களுக்கு சரியான முறையில் இலவசமாக கொண்டு சேர்க்க முடிந்தால் 5 வருடம், ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, 67 இருந்து 2005 வரைக்கும் போட்டுக்கிட்டே வரும் ஓட்ட. கரெக்டுங்களா? 5 வருடங்களில் ஒரு நடுத்தர குடும்பமும் அவர்களுக்கு தேவையானதை அரசை எதிர்பார்க்காமலே வாங்கிக் கொள்ள முடியும். அரசு எதுக்கென்றே அவங்களுக்கு தெரியல.